அழுகையை பெற்று காப்பாற்றும் பராசக்தியின் கதை. அகில உலகையும் தாய்மையால் தழுவி காக்கும் அன்னையே பராசக்தி. அவள் கோபத்தின் வடிவமல்ல, கருணையின் கடல். அவள் கையில் ஆயுதங்கள் இருந்தாலும் அவள் இதயத்தில் அன்பே நிரம்பி வழிகிறது. பண்டைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் கடும் துன்பத்தில் வாழ்ந்து வந்தனர். வறட்சி, நோய், வறுமை எதுவும் அவர்களை விட்டுப் போகவில்லை. அவர்கள் எல்லோரும் ஒரே மனதுடன் பராசக்தியை நாடினர். அம்மா, எங்களுடைய அழுகையை நீயே கேள் என்று கண்ணீர் மல்க பிரார்த்தித்தனர். அந்த இரவு கோவிலில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. விளக்கொளி தானாக ஏறியது. மணியோசை எங்கும் முழங்கியது. அம்மன் சிலையின் கண்களில் இருந்து கருணை ஒளி பொங்கியது. அந்த ஒளிக்குள் மக்கள் தங்கள் துயரங்களை உருக்கமாகச் சொன்னார்கள். ஒவ்வொருவரின் கண்ணீரும் தரையில் விழவில்லை, அது அம்மனின் பாதத்தில் விழுந்தது. அப்போது ஒரு தெய்வீக குரல் கேட்டது. குழந்தைகளே, உங்கள் அழுகையை நான் பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன். உங்கள் துன்பம் வீணாகாது. கண்ணீர் என்பது பலவீனமல்ல, அது உள்ளத்தின் சுத்திகரிப்பு. அந்த நாள் முதல் கிராமத்தில் மாற்றம் தொடங்கியது. மழை பெய்தது, நிலம் செழித்தது, நோய்கள் குறைந்தன. ஆனால் அதைவிட பெரிய மாற்றம், மக்களின் மனதில் நம்பிக்கை உதித்தது. ஒரு முதியவர் கேட்டார், அம்மா, நீ எங்கள் கண்ணீரை ஏன் எடுத்துக்கொள்கிறாய்? அம்மன் அருள்வாக்கு கூறியது, அழுகை என்பது ஆன்மாவின் மொழி. நீங்கள் உலகத்திடம் சொல்ல முடியாததை என்னிடம் சொல்கிறீர்கள். அந்த நிமிடத்தில் நான் உங்களுடன் ஒன்றாகிறேன். உங்கள் துன்பத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதுவே பராசக்தியின் மகத்துவம். அவள் பக்தர்களின் கண்ணீரை வீணாக விடமாட்டாள். அழுகையை ஆசீர்வாதமாக மாற்றுவாள். வலியை வலிமையாக்குவாள். இருளை ஒளியாக்குவாள். தத்துவம்: பராசக்தி வெளியில் இருக்கும் தெய்வம் மட்டுமல்ல, நம் உள்ளத்தில் உறையும் கருணை சக்தியே பராசக்தி. நாம் மனதார அழும்போது அகந்தை கரையும். அங்கேதான் அவள் அருள் பிறக்கும். அழுகையை அஞ்ச வேண்டாம், அதை தாயின் பாதத்தில் வையுங்கள். அங்கே இருந்து வாழ்க்கை புதிதாய் மலரும். அம்மா பராசக்தியே, எங்கள் கண்ணீரை கருணையாக மாற்றி எங்கள் வாழ்க்கையை அருளால் நிரப்பும் தாயே. அம்மா பராசக்தியின் அருளை வேண்டி எங்கள் கண்ணீரை கருணையாக மாற்று. அம்மன் சக்திகளை எழுப்பும் மந்திரம் இதோ. 5 சக்தி மந்திரம். 1 இச்சாசக்தி, விருப்ப சக்தி. ஓம் ஐம் பராசக்தியே, என் உள்ளத்தில் நல்ல எண்ணம் மலரச் செய். 2 கிரியாசக்தி, செயல் சக்தி. ஓம் ஹ்ரீம் அம்பிகையே, என் துன்பத்தை நல்வழி செயலாக மாற்று. 3 ஞான சக்தி, அறிவு சக்தி. ஓம் ட்ரீம் ஆதிபராசக்தியே, என் கண்ணீரில் ஞான ஒளிப்பொழி. 4 கருணை சக்தி, அன்பு சக்தி. ஓம் க்ரீம் தாயே, என் வலியை கருணையாக உருக்கி அருள்வாய். 5 ஆனந்த சக்தி, பூரண சக்தி. ஓம் பரமேஸ்வரியே, என் கண்ணீரை ஆனந்தமாக மாற்று. முழு மந்திர ஜபம் 108 முறை ஜபிக்கலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ரீம் க்ரீம் பராசக்தியே, எங்கள் கண்ணீரை கருணையாக மாற்றி அருள்வாய். ஜபிக்கும் முறை: வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை /பௌர்ணமி நாள் சிறப்பு. தீபம் ஏற்றி சிவப்பு அல்லது மஞ்சள் மலர் சமர்ப்பிக்கவும். மனதார கண்ணீர் வந்தாலும் அடக்க வேண்டாம், அது பிரார்த்தனையின் பூரணம். குறைந்தது 11, 27 அல்லது 108 முறை ஜபிக்கலாம். அம்மா பராசக்தி உங்கள் மனவழியை அருள்வழியாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கை, செல்வ செழிப்போம் நிரம்பி வழிய அன்னை பராசக்தி அருள் புரியட்டும். அம்மா பராசக்தி வாழ்க்கை அருள் பிரார்த்தனை. அம்மா பராசக்தியே, எங்கள் வாழ்க்கையே உன் அருளால் நிரப்புவாய். எங்கள் மனதில் இருக்கும் பயத்தை நம்பிக்கையாக்கு. எங்கள் கண்ணீரை கருணையாக மாற்று. எங்கள் துன்பத்தை துணிவாக மாற்று. எங்கள் வீட்டில் அமைதியையும் எங்கள் உள்ளத்தில் ஒளியையும் பரப்புவாய். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் அருள் வழிகாட்டட்டும். எங்கள் சொற்களில் இனிமை, எங்கள் செயல்களில் நீதியும், எங்கள் சிந்தனையில் சுத்தமும் நிரப்பட்டாக. அம்மா, நாங்கள் தவறினாலும் கைவிடாதே. நாங்கள் விழுந்தாலும் எழுப்பிவிடு. உன் அருள் நிழலில் எங்கள் வாழ்க்கை மலரட்டும். ஜபிக்க வேண்டிய குறும் மந்திரம்: ஓம் ஐம் ஹ்ரீம் ரீம் பராசக்தியே அருள் புரிவாய். 108 முறை. அம்மா பராசக்தியின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிலையான ஒளியாக நிலைத்திருக்கட்டும். அம்மா பராசக்தி அருள் வாசகம். அம்மா பராசக்தியே, எங்கள் வாழ்க்கையின் நிலையான ஒளியாக உன் அருள் என்றும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் மன இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றி வைப்பாயாக. எங்கள் பாதை எவ்வளவு கடினமானாலும் உன் அருள் விளக்காய் முன் செல்லட்டும். துன்ப நேரங்களில் தைரியமாய் நின்று ஆனந்த நேரங்களில் பணிவை கற்றுத்தருவாயாக. எங்கள் சுவாசம் உன் நாமமாக, எங்கள் சிந்தனை உன் அருளாக,
எங்கள் வாழ்க்கை முழுவதும் உன் கருணையின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும். அம்மா, உன் அருள் ஒளியில் எங்கள் வாழ்க்கை என்றும் மலரட்டும். கூறும் ஜபம். ஓம் ஐம் ஹ்ரீம் ட்ரீம் பராசக்தியே, எங்கள் வாழ்க்கையின் நிலையான ஒளியாக நீ என்றும் நிலைத்திருக்கட்டும். அம்மா பராசக்தியின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர ஒளியாக, கருணை கடலாக என்றும் அம்மனின் அருள் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதோ அம்பிகையின் 108 போற்றிகள். 108 போற்றிகள் ஒலிக்கும் இடத்தில் எந்த தீய சக்திகளும் இருப்பதில்லை என்பது ஐதீகம். ஆதி பராசக்தி 108 போற்றிகள். ஓம் ஆதி பராசக்தியை நம. ஓம் ஜெகன் மாத்ரே நம. ஓம் ஜெகதாம்பிகாயை நம. ஓம் மகாதேவியை நம. ஓம் மகாமாயாயை நம. ஓம் மகாசக்தியை நம. ஓம் சர்வமங்களாயை நம. ஓம் சர்வேஸ்வரியை நம. ஓம் சர்வஜ்ஞாயை நம. ஓம் சர்வகருணாமையை நம. ஓம் சர்வரக்ஷகரியை நம. ஓம் சர்வபாலினியை நம. ஓம் சர்வானந்ததாயினியை நம. ஓம் சர்வசித்திப்பிரதாயினியை நம. ஓம் சர்வகாமபிரதாயினியை நம. ஓம் பவானியை நம. ஓம் பார்வதியை நம. ஓம் கௌரியை நம. ஓம் உமாயை நம. ஓம் ஹிமவத் புத்திரியை நம. ஓம் துர்காயை நம. ஓம் காளியை நம. ஓம் லலிதாயை நம. ஓம் திரிபுர சுந்தரியை நம. ஓம் ராஜராஜேஸ்வரியை நம. ஓம் காமாட்சியை நம. ஓம் மீனாட்சிய நம. ஓம் விசாலாட்சிய நம. ஓம் அன்னபூர்ணேஸ்வரிய நம. ஓம் மகாலட்சுமிய நம. ஓம் சரஸ்வதியை நம. ஓம் சண்டிகாயை நம. ஓம் பத்ரகாளியை நம. ஓம் சாந்தரூபிணிய நம. ஓம் உக்ரரூபிணிய நம. ஓம் சிவப்பிரியாயை நம. ஓம் சிவபத்னியை நம. ஓம் சிவமோக்ஷப்பிரதாயினியை நம. ஓம் நித்யாயை நம. ஓம் நிர்மலாயை நம. ஓம் நிரஞ்சனாயை நம. ஓம் நிர்குணாயை நம. ஓம் சகல ரூபிணியை நம. ஓம் அகராதிபர்யந்தாயை நம. ஓம் அகிலாண்டேஸ்வரியை நம. ஓம் அம்பிகாயை நம. ஓம் அநாத்தியை நம. ஓம் அனந்தாயை நம. ஓம் அநாதி நித்யாயை நம. ஓம் அசிந்திய ரூபிணியை நம. ஓம் அத்யாயை நம. ஓம் அதாரசக்தியை நம. ஓம் ஆத்மரூபிணியை நம. ஓம் ஆனந்தமையை நம. ஓம் ஆனந்த ரூபிணியை நம. ஓம் கருணாமையை நம. ஓம் தயாமையை நம. ஓம் மங்களஹரியை நம. ஓம் மகேஸ்வரியை நம. ஓம் மகிஷாசுரமர்தினியை நம. ஓம் சும்பனி சும்ப விநாசினியை நம. ஓம் ரக்தபீஜநாசினியை நம. ஓம் காளராத்திரியை நம. ஓம் சித்திதாயினியை நம. ஓம் வரதாயை நம. ஓம் அபயபிரதாயை நம. ஓம் சதாசிவ சங்கினியை நம. ஓம் பரமஜானபிரதாயினியை நம. ஓம் பக்தபிரியாயை நம. ஓம் பக்தவத்சலாயை நம. ஓம் பக்தபாலினியை நம. ஓம் பக்தார்த்தஹரிணியை நம. ஓம் பவபந்த விமோச்சினியை நம. ஓம் மோக்ஷப்பிரதாயினியை நம. ஓம் சிருஷ்டிகரியை நம. ஓம் ஸ்திதிகரியை நம. ஓம் சம்ஹாரகரியை நம. ஓம் திரிகுணாதீதாயை நம. ஓம் திரிலோகபாலினியை நம. ஓம் திரிலோகமோகினியை நம. ஓம் திரிநேத்ராயை நம. ஓம் திரிபுரேஸ்வரியை நம. ஓம் திரிசக்திரூபிணியை நம. ஓம் சுப்பிரகாசாயை நம. ஓம் சுபகரியை நம. ஓம் சுபபிரதாயை நம. ஓம் ஸ்ரீமத்தியை நம. ஓம் ஸ்ரீகரியை நம. ஓம் ஸ்ரீ வித்யாரூபிணியை நம. ஓம் ஸ்ரீ சக்கரநாயிகாயை நம. ஓம் சின்மய்யை நம. ஓம் சித்தரூபிணியை நம. ஓம் சாந்தாயை நம. ஓம் சாந்திதாயினியை நம. ஓம் சுகப்பிரதாயை நம. ஓம் சகலேஸ்வரியை நம. ஓம் பரமேஸ்வரியை நம. ஓம் பராபராயை நம. ஓம் பரமாத்ம ரூபிணியை நம. ஓம் பரிபூர்ணாயை நம. ஓம் பரமானந்த ரூபிணியை நம. ஓம் பராசக்தியை நம. ஓம் பரதேவியை நம. ஓம் பரமகருணாமையை நம. ஓம் ஜகத்காரணாயை நம. ஓம் ஜகதாதாராயை நம. ஓம் ஜகத் ரக்ஷகரியை நம. ஓம் ஜெகதீஸ்வரியை நம. ஜபமுறை. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாழிகையில் 108 போற்றிகளை ஜெபித்தால் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும்.